Faculty of Allied Health Science. BSc Technology courses apply now. ஏபிபி நாடு நேயர்களுக்கு ஏபிபியின் தமிழ் வணக்கம். தற்போது நாம் நாளை பாமக சார்பில் வன்னியர் சங்க மாநாடானது மகாபலிபுரம் அடுத்த திருவிடந்தையில் நடைபெற இருக்கிறது. அந்த பகுதியில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அதாவது 12 ஆண்டுகள் கழித்து வருடம் வன்னியர் சங்க மாநாடானது நடைபெற்று வந்தது மகாபலிபுரத்தில். ஆனால் 12 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு பிரச்சனையின் காரணமாக தொடர்ந்து இந்த மகாபலிபுரம் மாநாடானது நடைபெறாமல் இருந்து வந்த நிலையில் தற்போது பாமகவின் தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் தற்போது மாநாட்டு குழு தலைவராகவும் இருந்து கொண்டு இப்போ வன்னியர் சங்க மாநாட்டை நாளை நடைபெற்ற இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் குறித்து பார்க்க இருக்கிறோம். அதாவது ஏற்கனவே 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற மாநாட்டின் போதே பாமகவுடைய மாநாட்டின் போதே ஒரு புதுவிதமான முயற்சிகளை கையாண்டிருந்தாங்க. அதாவது மேடை அமைப்பதாக இருக்கட்டும், அந்த சேரை போட்டிருந்த லைட் செட்ல எல்லாமே வித்தியாசமான முறையில அவர்களுடைய மாநாடு அமைந்திருந்தது. தற்போதும் பிரம்மாண்டான எல்இடி திரை பின்பக்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேடையும் பிரம்மாண்டமான முறையில அமைக்கப்பட்டிருக்கு. அதே போன்று கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் இருக்கைகள் அமைக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 50க்கும் மேற்பட்ட இடங்களில், அதாவது மாநாட்டு திடலிலும் கழிவறை வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று மாநாட்டு அதாவது என்ன சொல்ல வேண்டும் என்றால் பார்க்கிங் வசதிகள், அதாவது 5 இடங்கள்ல பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. அந்த பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டிருக்கிற இடங்களிலுமே பாத்தீங்கன்னா கழிவறை வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று நடமாடும் பஞ்சர் வண்டி, அதாவது இது போன்ற சூழல்ல ஏராளமான வண்டி, அதாவது 5000த்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள், அதாவது பஸ் போன்ற வாகனங்கள் வரும் என கணிக்கப்பட்டிருக்கிற நிலையில இந்த வாகனங்களுக்கு நடமாடும் பஞ்சர் வாகனம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. மருத்துவ உதவிகள் அதிக அளவு தேவைப்படும் என்பதால் கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட இடங்கள்ல ஆம்புலன்ஸ்கள் தயாராக வைக்கப்பட்டு மருத்துவ முகாம்களும் அமைக்கப்பட இருப்பதாக கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் நம்மிடம் தெரிவிச்சிருக்காங்க. இது போக தண்ணீர் பிரச்சனை, ஏற்கனவே பல இடங்கள்ல இந்த தண்ணீர் பிரச்சனை மாநாடுகள் நடைபெற்ற போது தண்ணீர் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்ததால அதை கருத்தில் கொண்டு, அதாவது இருக்கைகள் போடப்பட்டிருப்பதே பகுதியாக இந்த இருக்கைகள் போடப்பட்டிருக்கிறது. அந்த பகுதி இருக்கை போன்ற இடத்துல ஒரு 2 அல்லது 3 டேங்குகள் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வைக்கப்பட்டிருப்பதாகவும் நிர்வாகிகள் நம்மிடம் தெரிவிச்சிருக்காங்க. அதே போன்று கோவளத்தை தாண்டி அது முன்னாடி தொடர்ந்து அந்த ஈசிஆர் சாலை முழுவதுமே பாட்டாளி மக்கள் கட்சி, அதாவது வன்னியர் சங்கத்துடைய கொடிகள் பெரிய பெரிய கம்பங்கள்ல நடப்பட்டிருக்கிறது. அதே போன்று வரும் வழிகள்ல ஏராளமான பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பேர் வருவார்கள் என பாமக நிர்வாகிகளும் கேட்க போது கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வருவார்கள். அவர்களுக்கான அனைத்து விதமான வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்தும் நம்மிடம் அறிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த வன்னியர் சங்க மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் 95% நிறைவடைந்து நாளை மாநாட்டிற்கு நோக்கி நடைபெறுகிறது. மாநாட்டு ஃபங்க்ஷன் எப்படி நடக்க போகுதுன்னா, நாளைக்கு சரியாக 6-10 மணி அளவில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் மற்றும் தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் ஆகிய இருவரும் மாநாட்டுக்கு வருவார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு இந்த திட்டமானது 26 பேர் பகல்காமில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலியானது செலுத்தப்பட இருக்கிறது. அதாவது இந்த மாநாடு முழுவதில் இருப்பவர்கள் அந்த பகல்காமில் அஞ்சலி செலுத்தப்பட இருக்கிறது. அதன் பிறகு பல்வேறு இடங்களில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறாங்க. அதே போன்று வன்னியருடைய சுதந்திர போராட்ட தியாகிகள் அவர்களை பற்றின ஆவண படங்கள் வெளியிடப்பட இருக்கிறது. ஏற்கனவே வெளியிடப்பட்ட பாடல்களுக்கு ஏஐ காட்சிகள் அமைப்புகளுடன் என பாடல்கள் இந்த மாநாட்டு திடலில் ஒளிபரப்பதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டிருக்காங்க. அதே போன்று வருபவர்களை வரவேற்பவர் மயிலாட்டம், ஒயிலாட்டம், அது போன்ற பல்வேறு நாட்டுப்புற கலைகள், அது குறிப்பாக தெருக்கூத்து உள்ளிட்ட கலைஞர்கள் வருபவர்களை வரவேற்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்க. குறிப்பாக 3 இடங்கள்ல பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டு நுழைவு வாயில்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதற்காக 5000த்துக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட போகிறோம் என்பது குறித்த அறிவிப்பையுமே காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த ஈசிஆர் சாலை, அதாவது இந்த மாநாட்டிற்காக நாளை ஈசிஆர் சாலையில் வருவதை தவிர்க்க வேண்டும் என ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் அறிவுறுத்தல் கொடுத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஏபிபி நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் கிஷோர். மீனாட்சி Faculty of Allied Health Science. BSc Technology courses apply now.